தாய்க்கு தெரியாமல் குழந்தையின் சடலம் எரியூட்டப்பட்டதா? கோவை சூலூர் விவகாரத்தில் நடப்பது என்ன என்பதை பற்றி நாம் இன்றைக்கு மனம் திறந்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது. கோவை சூலூரில் ஒரு சிறுமி, 10 வயது சிறுமி கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த அதிர்ச்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் அந்த சிறுமியின் சடலத்தை தனக்கு தெரியாமலேயே எரியூட்டி விட்டதாக அந்த சிறுமியின் தாய் நேற்று ஊடகங்களுக்கு அளித்த பேட்டி மனசாட்சி உள்ள ஒவ்வொருவரையும் உலுக்கியிருக்கிறது. நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸில் இந்த மாதிரியான சம்பவம் நடந்தபோது ஒட்டுமொத்த இந்தியாவும் அதற்கு கடும் எதிர்வினை ஆற்றியது நேற்று முழுவதும் சமூக வலைத்தளங்களில் நினைவு கூறப்பட்டது. அதாவது ஒரு சிறுமி கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அவள் படுகொலையும் செய்யப்படுகிறாள். அவளுடைய சடலம் கைப்பற்றப்படுகிறது. கோவை மக்கள் போராட்டத்தில் இறங்குகிறார்கள். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தையுடைய தாய் என்ன சொல்கிறாங்கன்னா, காவல்துறை அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினர் தாவேகாவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரும் அந்த அம்மாவோட கணவர்கிட்ட, அதாவது இறந்து போன படுகொலை செய்யப்பட்ட அந்த குழந்தையின் கணவரிடம் ஏதோ தனியாக அழைத்து பேசியதாகவும் அவருடைய கையெழுத்தை மட்டும் பெற்றுக்கொண்டதாகவும் அந்த கையெழுத்தை பெற்றுக்கொண்டு அந்த குழந்தையினுடைய உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்தவுடன் மிக அவசரமாக போய் எரியூட்டி விட்டதாகவும் அவங்க குற்றம் சாட்டுறாங்க. ஒருவேளை அந்த குழந்தையுடைய உடலை அடக்கம் செய்திருந்தால் கூட நீங்கள் நாளைக்கு ஒருவேளை ஏதேனும் அதில் ஒரு சந்தேகங்கள் இருக்கிறது அல்லது ஏதாவது விசாரணை செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஏதேனும் ஒரு இடத்துல அது உங்களுக்கு அந்த விசாரணைக்கு அது ஏதேனும் ஒரு இடத்துல கை கொடுத்திருக்கக்கூடும். ஆனால் எரியூட்டி விட்டார்கள் அப்படின்னு அந்த குழந்தையின் தாய் கதறுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கு எல்லோரும் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை, பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, இதை மையப்படுத்தித்தான், பிரதானமாக மையப்படுத்தித்தான் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பரப்புரை காலங்களில் மிக உரத்த குரலில் மிக ஆவேசமாக பெண்களின் பாதுகாப்பு எங்கே, குழந்தைகளின் பாதுகாப்பு எங்கே என்ற கேள்வி எழுப்பினார். இன்றைக்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதை குறித்து பேசுகின்ற பொழுது ஒரு கேள்வி முன்வைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்குறாரு? நீங்கள் ஆவேசமாக பேசிய வீடியோலாம் உங்களுக்கு காட்டட்டுமா, பார்க்குறீங்களா, பார்த்துட்டாவது பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. பார்த்த பிறகு அதை பார்த்து விட்டாவது நீங்கள் பேசுவீங்களான்னு கேட்குறார். நீங்கள் என்ன சொன்னார் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில்? திமுக ஆட்சியில் பெண்கள் குழந்தைகள் வெளியில் நடமாடவே முடியல அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை இருப்பதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கடும் பிரச்சாரத்தை பரப்புரையை செய்தார். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? இந்த சில நாட்களில் மட்டும் எத்தனை கொலை, எத்தனை இரட்டை கொலை, எத்தனை பாலியல் வழக்குகள். அப்போ இது எதற்கும் வாய் திறக்க வேண்டிய தமிழ்நாட்டு அரசுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் மௌனம் காக்கிறார். இன்னைக்கு வந்திருக்க செய்தி, ஓடும் லாரியில் வைத்து 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை திருவண்ணாமலையில். அப்போ இந்த செய்திகள் எதை உணர்த்துகின்றன? அச்சத்தையும் பீதியையும் மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய செய்திகள், ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய செய்தி. இன்னைக்கு காலையில் எழுந்து தொலைக்காட்சி ஆன் பண்ண உடனே வரக்கூடிய செய்தி இதயத்தை ரணமாக்குகிறது. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் அருகே, அதான் ரொம்ப முக்கியம். ஏன் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா, மீனாட்சி அம்மன் கோயிலுங்கிறது ரொம்ப பரபரப்பான பகுதி, அதுக்காக சொல்கிறேன். ரொம்ப பரபரப்பான பகுதி, மக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதி, ஏதோ ஒதுக்குப்புறமா இல்லை, சென்டர் ஆஃப் த சிட்டி. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் அருகே ஒரு சிறுவன் வெட்டி படுகொலை. சின்ன பையன். நீ யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் சிறுமிகளின் மீதான பாலியல் வன்கொடுமைகள், இன்னொரு பக்கம் ஏற்கனவே ஒரு 13 வயது சிறுவன் கோவையில் பாட்டிலால் தலையில் அடித்து படுகொலை செய்யப்பட்டு அவன் புதைக்கப்பட்டான் அப்படிங்கிற செய்தியை பார்த்து அதிர்ந்தோம். இப்போ என்னன்னா, இன்னொரு சிறுவன் மதுரையில் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறான் அப்படிங்கிற செய்தி. கோவை சூலூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள்ளாக இன்னைக்கு செய்தி, ஓடும் லாரியில் வைத்து 14 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை அப்படின்னு. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? நான் இப்போ வாசிக்கிறதெல்லாம் ஊடகங்களில் வந்த செய்தி, பிரதான ஊடகங்களில். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி, புதிய தலைமுறை, சன் நியூஸ், நியூஸ் 18, பாலிமர் என்று தொலைக்காட்சிகளில் வந்த செய்திகளை தான் நான் சொல்கிறேன். தொலைக்காட்சிகளில் வந்த செய்திகளை நான் பேசுகிறேன். இப்போ இன்னொரு செய்தி பாருங்க, பைக்கில் ட்ரிபிள்ஸ் காரை வழிமறித்து கஞ்சா போதை கும்பல் அட்ராசிட்டி, கைது செய்யாமல் கோட்டை விட்ட போலீஸ் அப்படின்னு பாலிமர் ஒரு செய்தி. அந்த புகைப்படத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
போலீஸ் வந்து கோட்டை விட்டுட்டாங்க. அந்த ஒரு ஃபேமிலி காரில் போகிறாங்க, பைக்கில் போய் அட்ராசிட்டி பண்ணுறானுங்க கஞ்சா போதையில். நீங்கள் கஞ்சா ஒழிச்சிட்டு, நீங்கள் கஞ்சா ஒழிப்போன்னு சொன்னீங்க, ஒழிக்கணும்னு சொன்னீங்க. நான் எல்லாத்தையும் ஒரே வாரத்தில் செய்ய முடியும் நானும் நம்பலை, நானும் கேட்கல அப்படி. ஆனால் குறைந்தபட்சம் ஏதாவது அதற்கான நகர்வுகள் இருக்கணும்ல, ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல, ஏதாவது அதை முதலமைச்சர் அது குறித்து பேசணும்ல. ஆனால் முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்க மறுக்கிறார். என்ன இருக்கு? பாலியல் துன்புறுத்தல் புகார், தாவேகா வேட்பாளர் மீது வழக்கு பதிவு. பாலிமர் நியூஸ். மதுரை கீழமாத்தூர் பகுதியில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த தாவேகா நிர்வாகி கைது. பெயிண்டர் வேலை பார்த்து வரும் கண்ணன், வயது 21, நள்ளிரவில் மாணவியின் வீட்டுக்கு சென்று பாலியல் தொல்லை அளித்த போது கையும் களவுமாக சிக்கியுள்ளார். அப்போ என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? டெய்லி காலையில் எழுந்திரிச்சு பேப்பரை திறந்தா, நியூஸை பார்த்தா இதுதான் செய்தின்னா, தூத்துக்குடியில் அமைச்சர் ஸ்ரீநாத் பெயரை பயன்படுத்தி பொதுப்பாதையை ஆக்கிரமிப்பு செய்ததாக புகார் அப்படின்னு மக்கள் போராடுறாங்க. அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் தூத்துக்குடியில் நின்று வெற்றி பெற்ற தாவேகா வேட்பாளர், முதலமைச்சர் விஜயின் அவர்களுடைய நெருங்கிய நண்பர். அவர் பேரை சொல்லி அங்கே வந்து பொதுப்பாதையை மறைச்சி, அப்போ நீங்கள் என்னெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போய் பழக்கடையில் போய் மாமூல் கேட்குறீங்க. இன்றைக்கி வந்து வேலூரில் செங்கல் சூளை உரிமையாளர்கள் போராட்டம். இன்னைக்கு ஏன் நீங்கள் மாமூல் கேட்டு மிரட்டுறீங்கன்னு தாவேகாவினர் போய் மாமூல் கேட்டு மிரட்டுவதாக அவங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அப்போ தொடர்ச்சியாக காவல்துறையின் மீது வரக்கூடிய குற்றச்சாட்டுகள், சட்டம் ஒழுங்கு சார்ந்த குற்றச்சாட்டுகள், இது எதற்கும் பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சர் பதிலளிக்க மறுக்கிறார். இன்னைக்கு இன்னொரு செய்தி, நேற்று நம்ம ஏற்கனவே தமிழ் கேள்வியில் பேசியிருந்தோம். தென்காசி அருகே சிவகிரி காவல் நிலையத்தில் போலீசார் தாக்கியதில் மன உளைச்சலில் தற்கொலைக்கு முயன்ற முதியவர் அந்தோணி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. யாரு பதில் சொல்றது? நேரில் போனீங்களா, பேசினீங்களா, கேட்டீங்களா? அதான் இன்றைக்கு முன்னாள் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசுகின்ற பொழுது சொல்றாரு, நீங்க வந்து ரீல்ஸை வச்சே என்ன செஞ்சீங்க, ஆட்சியை பிடிச்சிட்டீங்க. 1200 தொழில்நுட்ப வல்லுநர்களை வைத்து, யாரு முன்னாள் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் சொல்கிறார், 200 துணை நடிகைகளை வைத்து தினம் உண்மைக்கு புறம்பான தகவல்களை ரீல்ஸுகளாக தயாரித்து பரப்பினார்கள். 30,000 வாட்ஸ்அப் குழு, 2 லட்சம் ஃபேக் ஐடிக்களை உருவாக்கி சிறுவர் சிறுமிகள் பார்க்கும் வகையில் தவறான தகவல்களை கொண்டு போய் சேர்த்தார்கள். இதுதான் தாவேகா வெற்றிக்கு காரணம் என்று இன்றைக்கு மேனாள் சபாநாயகர், சட்டமன்ற தலைவர், சட்டப்பேரவைத் தலைவர் மு அப்பாவு ஐயா அவர்கள் இன்றைக்கு குற்றம் சாட்டுகிறார். அப்போ ரீல்ஸை வச்சே ஆட்சியை பிடிச்சிட்டு நீங்கள் இப்படி அட்ராசிட்டி பண்ணலாமான்னு கேள்வி அன்னைக்கு பொதுவெளி சமூகம் எழுப்ப தொடங்கிவிட்டது. சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் தாவேகா எம்எல்ஏ ஆதரவாளர்கள் அனுமதியின்றி ரீல்ஸ் எடுத்து அடாவடியில் ஈடுபட்டதாக அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்தி. இது நான் பேசுறது எல்லாமே ஊடகங்களில் வந்த செய்தி. விழுப்புரம் மரக்காணம் அருகே 11 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை, ஊடகங்களில் வந்த செய்தி. ஆனால் அமைச்சர்கள் என்ன சொல்றீங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க? டாஸ்மாக் டாஸ்மாக் டாஸ்மாக், நீங்கள் மதுபான கடை. இன்றைக்கு வந்து விக்னேஷ் மதுவிலக்குத்துறை அமைச்சர் சொல்கிறார், டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவதை சினிமாவை போல ஒரே நாளில் நிறுத்திவிட முடியாது, மாற்றிவிட முடியாது என்கிறார். டாஸ்மாக் கடைகளெல்லாம் ஒரே நாளில் மூடிட முடியுமாங்கிற கேள்வியை தாவேகாவினர் எழுப்புவதை நாம் சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடிகிறது. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? அப்படி சொல்லலையே. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொன்னீங்க? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இப்படியா சொன்னீங்க? ஒரே நாளில் இது சாத்தியம் இல்லை, பாட்டிலுக்கு 10 ரூபாங்க, இன்னைக்கு பாட்டிலுக்கு 20 ரூபாங்கிற பிரச்சனை வந்து நிற்குது. இது குறித்து பேச வேண்டிய அமைச்சரோ முதலமைச்சரோ பதில் பேச மறுக்கிறார்கள். இது எல்லாத்த விட கொடுமை என்னன்னா, நேற்று ஒரு அமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். எவ்வளோ கொடுமை பாருங்க, நாடு எங்கே நிற்குதுன்னு. அவருக்கு தன்னுடைய இலாக்கா எதுன்னே தெரியல. ராஜு மாண்புமிகு அமைச்சர், அவர் செய்தியாளர்கிட்ட பேசுகிறார். எல்லாத்தையும் சொல்றார். தளபதி அவருடைய ஆட்சியிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லாம் போலாமா? செய்தியாளர் இருக்காங்க, ஓகேவா, எல்லாம் ஓகேவா, போலாமா? ரைட், ஓகே, டேக். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு சுற்றுலாத்துறை அமைச்சராக என்னை நியமித்திருக்கிறார்கள். சுற்றுலாத்துறை என்றால் உங்களுக்கு என்ன என்று தெரியும் என்று நம்புகிறேன். அதாகப்பட்டது சுற்றுலாத்துறை என்றால்னு ஆரம்பிக்கும் போது செய்தியாளர் சொல்கிறாங்க, சார் நீங்கள் சுற்றுலாத்துறை இல்லை சார், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர். என்னங்க அது அந்த துறை இல்லையா எனக்கு? இருங்க ஒரு நிமிஷம், வருங்க, கட்பா, ஓகே, கொஞ்சம் சாரி, டேக் போகலாம், முதலேருந்து போகலாமா? டேக், ஓகே, இருங்க, ஓகே, சரி,
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு சுற்றுலாத்துறை அமைச்சராக என்னைன்னா இது என்னத்தை நான் சொல்றது, அதாவது சுற்றுலாத்துறைக்கும் சுற்றுச்சூழல் துறைக்கும் வித்தியாசம் தெரியல, யாருக்கு மக்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கே அவர் எந்த துறையின் அமைச்சர் என்று தெரியவில்லை. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தேவி அந்த அமைச்சர் அவர்களிடம் போய் செய்தியாளர்கள் கேட்குறாங்க, இப்படி 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாளே என்று. தேர்தலுக்கு முன்பாக ஆவேசமாக பேசிய சகோதரி என்ன சொல்றாங்க, இப்ப நம்ம பொலிட்டிக்கலா இப்ப பேச வேண்டாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மட்டும் இப்ப பேசலாமே, பொலிட்டிக்கலா இப்ப பேச வேண்டாமே. 10 வயது குழந்தை இறந்திருப்பது உங்களுக்கு பொலிட்டிக்கலா, அரசியலா? இதுல என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ், என்ன பொலிட்டிக்கல், என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பத்தி பேச சொன்னா நீங்க எவ்வளவு நேரம் பேசுறீங்க, ஒரு 1/2 மணி நேரம் பேசிடுவீங்களா? என்ன மேடம் இது, என்ன நடக்குது இந்த நாட்டில்? ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாள், அதற்கு நீதி வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. அது உங்களுக்கு பொலிட்டிக்கலா? பொலிட்டிக்கலா பேசலாமே. அதை புன்னகையோடு சொல்லுகிறார்கள் அந்த அமைச்சர். அது அடுத்த நாள் சமூக வலைதளங்களில் மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். விவிலியத்தில் ஒரு வசனம் உண்டு, இது 2 பக்கமும் கருக்குள்ள பட்டயம் என்று. அந்த மாதிரி 2 பக்கமும் கருக்குள்ள பட்டயம் சமூக வலைதளம். நீங்க எந்த சமூக வலைதளத்தினால் ஆட்சி அதிகாரத்தை பிடித்தீர்களோ அந்த சமூக வலைதளம் இன்றைக்கு உங்களை கேள்வி எழுப்புகிறது. இப்போ உடனே என்ன சொல்றாங்க, என்னுடைய உடல் மொழியை தவறாக சித்தரித்து விட்டார்கள், நான் பேசின டோனை, என்னுடைய உடல் மொழியை, என்னுடைய புன்னகையை, என்னுடைய சிரிப்பை தவறாக சித்தரித்து விட்டார்கள் அப்படின்னு அமைச்சர் விளக்கம் கொடுக்கிறார்கள் கீர்த்தனா தேவி. நான் என்ன கேட்கிறேன், அன்றைக்கு நீங்க தவறா விளக்கம் கொடுத்தீங்கல்ல, கரூர்ல 41 பேர் அநியாயமாக மாண்டு போன போது உடனடியாக களத்திற்கு ஓடிய செந்தில் பாலாஜியை பார்த்து நீங்க என்ன கேட்டீங்க, அது எப்படி உடனே அவர் வந்தாரு கேட்டீங்கல்ல, அவருக்கு அடுத்த தெரு வந்துட்டாரு, நீங்க மக்கள்கிட்ட அப்படித்தான் சொன்னீங்களா? எப்படிங்க உடனே வந்தாருன்னு கேட்டீங்க. கண்ணீர் விட்டு கதறி அழுத அன்பில் மகேஷனுடைய கண்ணீரை கொச்சைப்படுத்தினீர்கள். இன்னைக்கு நீங்க சிரிக்கிறத கேள்வி கேட்டாலே உங்களுக்கு கோவம் வருது. அன்னைக்கு அவர் அழுததே நீங்க கேள்வி கேட்டீங்களே, அன்னைக்கு அவர் அழுததே நீங்க கொச்சப்படுத்தினீங்களே இல்லையா? இப்போ நாடு எதை நோக்கி செல்கிறது? ஒரு அமைச்சருக்கு தான் எந்த துறையினுடைய அமைச்சர் என்றே தெரியவில்லை. ஒரு அமைச்சர் குழந்தையுடைய மரணத்தை பற்றி கேட்டால் பதில் சொல்ல மறுக்கிறார். முதலமைச்சர் இது எதை குறித்தும் பேசவே மறுக்கிறார். செய்தியாளர்கள் சந்திப்பை தவிர்க்கிறார் முதலமைச்சர். ஆனா இவங்களுடைய கான்சென்ட்ரேஷன்லாம் எதுல இருக்குது? கவனம் எல்லாம் எப்படியாவது இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அஇஅதிமுகவிலிருந்து 3 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணி தாவேக்கால சேர்ந்துட்டாங்க. இதுல தான் முழு கவனமும் இருக்கிறதே தவிர என்ன இந்த நாட்டில் ஒரு 10 வயது குழந்தை அநியாயமாக மாண்டு போயிருக்கிறாள். தாவேக்காவினர் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய படத்தை போட்டு எவ்வளவு அழகா இருக்கிறாரு, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கிறாரு, எவ்வளவு ஸ்டைலிஷா இருக்கிறாரு, ஸ்டைலிஷ் சிஎம், தமிழ்நாடு முதல் ஸ்டைலிஷ் சிஎம்னு போட்டுட்டு இருக்கிறாங்க. என்னங்க நடக்குது இந்த நாட்டில்? ரொம்ப இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இது குறித்து கேள்வி கேட்க ஆரம்பித்தவுடன் சமூக வலைத்தளங்களும் ஊடக செயற்பாட்டாளர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் இது குறித்து கேள்வி எழுப்ப தொடங்கியவுடன் ஆங்காங்கே வழக்குகள், சமூக வலைதள செயற்பாட்டாளர்கள் மீது வழக்குகள். ஏன்னா அவங்கள முடக்கிடலாம்ல வழக்கு போட்டு அப்படின்னு. மக்களை அப்படிலாம் முடக்கி விட முடியாது, மக்களை ஏமாற்றி விட முடியாது. மக்களினுடைய அறச்சிற்றம், மக்களுடைய கோபம் என்பது அது உள்ள இருந்துகிட்டே இருக்கும். பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழலை மடைமாற்றுவதற்கு, திசை திருப்புவதற்கு பல்வேறு பலிகளை முந்தைய ஆட்சியின் மீது போட பார்க்குறீங்களா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு மக்கள்கிட்ட வந்திருக்குது. குறிப்பாக எதை பற்றி? இந்த மின்சாரம். நீங்கள் மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பஸ்லையும் ஃப்ரீ, நீங்கள் எப்போ கொடுக்க போறீங்க? ஆட்சிக்கு வந்தவுடன் இதையெல்லாம் கேட்கலாமான்னு சிலர் கேட்கிறார்கள். முதலமைச்சராக மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற போது தமிழ்நாட்டில் கொரோனா கோர தாண்டவம் ஆடியது. தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி 0.07 இருந்துச்சு. ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் அடுக்கடுக்கான அறிவிப்புகளை தந்தார். கட்டணமில்லா மகளிர் பயணத்தை தந்தார். பெட்ரோலுக்கு லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சாரு. அடுத்தடுத்து ஸ்கீம்ஸை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தார். கொரோனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான நிவாரண நிதி, அதன் பிறகு கொஞ்ச நாளில் மகளிர் உரிமை தொகை கணக்கெடுக்கப்பட்டு அது கொடுக்கப்பட்டுச்சு.
5 வருஷத்துக்குள்ள கடகடகடகடன்னு நகர்த்தி கொண்டு போய் தமிழ்நாட்டை 11.19 விழுக்காடு இரட்டை இலக்க வளர்ச்சியில் கொண்டு போய் தமிழ்நாட்டை நிப்பாட்டி தமிழ்நாட்டில் பெருவாரியான திட்டங்களை நிறைவேற்றி முடித்து விட்டு இன்னைக்கு இந்த ஆட்சி உங்கள் கைக்கு வந்திருக்கு. இன்னும் வெகு விரைவில் சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள்லாம் முடிஞ்சிடுச்சு, 90 விழுக்காடு முடிஞ்சிடுச்சு இல்லையா? இனிமேல் அதை ரிப்பன் வெட்டி திறந்து வைக்க வேண்டியதான் மிச்சம். நீங்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கிறதுக்கு நீங்கள் வருவீங்க. பணிகளை முடித்தது யார்? ஸ்டாலின். தேனாம்பேட்டை பாலம் பணிகளை கிட்டத்தட்ட 60 விழுக்காடுக்கு மேலே முடிஞ்சிடுச்சு. இப்போ ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கிறதுக்கு யார் வருவா? அப்போ எல்லா பணிகளையும் உங்களுக்கு முடிச்சு வச்சுட்டு போயிருக்குது இந்த அரசு. இது எப்படி சாத்தியமாச்சு? அவர் பொறுப்பேற்கின்ற பொழுதும் கொரோனா கோர தாண்டவம் ஆடியது. ஆனால் அவர் பொறுப்பேற்ற உடனேயே இங்கே பலர் கேள்வி எழுப்பினார்கள். இங்கே ஒரே நாளில் எதையும் மாற்றிங்கன்னு கூட கேட்கல. குறைஞ்சபட்சம் பதில் சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. மக்கள் படக்கூடிய துன்பங்களுக்கு, அல்லல்களுக்கு, இன்னல்களுக்கு பதில் சொல்லுங்கள். இந்த குழந்தைகள் தான் உங்களுக்கு வாக்களிக்க சொல்லிய குழந்தைகள். அந்த குழந்தைகள் தான் இன்றைக்கு துயரத்தில் சிக்கி இருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த குழந்தைகளுக்காக நீங்கள் உங்கள் மௌனத்தை கலைத்து மக்களிடம் பேசுங்கள் என்று கேட்கிறார்கள் மக்கள். வேற ஒன்றும் இல்லை. அதை தமிழ்நாடு முதலமைச்சர் செய்வாரா அப்படிங்கிற விடை தெரியாத கேள்வியோடு, கனத்த இதயத்தோடு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து தமிழ் கேள்விக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். குரலற்றவர்களின் குரலாக நாம் நம்முடைய குரலை ஓங்கி ஒலிப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.